ஹாய் லேர்னர்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஸ்டடி. இன்னைக்கு கேட்ல இருக்க செட் டூ, ஏன்னா 2 கொஷின் பேப்பர் வச்சிருந்தாங்க செட்டு. அதில் இதில் செட் டூ கொஷின்ஸ்ல இருக்க 2024 இருக்க டிஜிட்டல் லாஜிக்ல இருக்க லாஜிக் கேட்ஸ். இப்போ இந்த மாதிரி மாடல்ஸ்ல கேட்கும்போது நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அண்டுன்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இதுல சால்வ் பண்றதுக்கு முன்னாடி அண்டோட ரூல் என்ன பண்ணுவோம்? அண்டோட ரூல் என்ன? போத் ட்ரூவா இருந்தா தான் ட்ரூ. போத் ட்ரூ இஸ் அ ட்ரூ. போத் ட்ரூ இஸ் ட்ரூனா அப்போ ஏலையும் சரி பிலையும் சரி அந்த ட்ரூன்றது நெசசிட்டி கண்டிஷனா இருக்கணும். யாருன்னா ஒருத்தர்ல இல்லைனாலும் அது என்ன கிடையாது, வேல்யூ வந்து நாட் பிரசன்ட். இப்போ வந்து இது வந்து யாரோடையது? அண்டோடையது. அண்டோட ரூல்ல வென் டயக்ராம்ல சொல்லும் போது கூட என்னன்னு சொல்லுவோம்? போத் காமன் ஏரியாஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம், செலக்ட் பண்ணுவோம். யாருக்கு? அண்டுக்கு. ஓகேங்களா? அப்போ இப்போ அடுத்தது ஆருக்கு பார்ப்போம். ஆர் பார்க்கும்போது என்னது? ஆறுன்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு பேரையுமே என்ன பண்ணி எழுதுனா போதும், சேர்த்து எழுதுனாலே என்ன வந்துடும்? ஆர்ன்னு வந்துடும். ஏன்னா வென் டயக்ராம்ல நம்ம ஷோ லைக் தான் பண்ணும்போது ஃபுல்லா கம்ப்ளீட்டா திஸ் இஸ் ஆர், ஏ யூனியன் பி, இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாரோட ரூல் பார்ப்போம். எக்ஸாரோட ரூல் என்ன நமக்கு? எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்கும்போது 0 0 0 1 1 0 1 1. இப்போ இப்படி இருக்கும்போது எக்ஸ் எக்ஸார் ஒய் அப்படின்னு எடுக்கும்போது என்னது? 0. சேம் வேல்யூவா இருந்தா என்ன வரும்? 0. டிஃப்ரெண்ட் வேல்யூவா இருந்தா 1 0. இப்போ நம்ம இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ என்னது? சேமா இருக்கக்கூடாது. என்ன இருக்கணும்? டிஃப்ரெண்டா இருக்கணும். இப்போ நான் சொன்ன கீ பாயிண்ட்ஸை வச்சுதான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சால்வ் பண்ண போறோம். அண்ட் F1 F2, F1 F2 என்னது? காமன். அப்ப F1 F2ல காமன் என்ன இருக்கு அதை மட்டும் எடுங்க. ரிமைனிங் இருக்கிறது இது பண்ணிடுங்க. இவங்க இல்லையா? காமன் 3 இருக்கா? 1 இல்லையா? 7 இருக்கு. 8 இல்ல. 15 இல்ல. அப்போ இதுல காமன் இருக்கிறது பாருங்க. 3 3 இஸ் காமன், 5 5 இஸ் காமன், 7 7 இஸ் காமன், 11 11 இஸ் காமன், 13 13 இஸ் காமன். அப்ப இங்க அதை எழுதிக்கலாமா? வாட் இஸ் அவர் அவுட்புட் ஆஃப் F1 F2 அண்ட் ஆப்ரேஷன் என்ன வந்து நமக்கு அவுட்புட்? 3 5 7 11 13. ஓகே, இப்போ ஆர். ஆர் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டு பேரையும் வந்து ஒன்னா சேர்த்து எழுத போறோம், அவ்வளவுதான். அப்போ ரெண்டு பேர் யார் அந்த ஒன்னா சேர்த்து எழுத போறவங்க யாரு? F1 F3 F4. F3 F4 சேர்த்து எழுதுனா என்ன வரும்? 0 1 2 4 6 11 13. இப்ப ரெண்டு அவுட்புட் கிடைச்சிருக்கா? ரெண்டு அவுட்புட்ல இந்த அவுட்புட்ல இருந்து எக்ஸாரோட ரூல் என்னது? ரெண்டுத்துலயும் காமனா இருந்தா என்ன பண்ணாது? எடுக்காது. அப்ப ரெண்டுத்துலயும் யாரா இருந்தா எடுக்கும்? டிஃப்ரெண்டா இருந்தா எடுக்கும். அப்ப ரெண்டுத்துலயும் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்றத பார்க்கணும். இப்போ காமன் எல்லாம் முதல்ல அடிச்சிடுங்க. காமன் என்னென்ன முதல்ல அதெல்லாம் அடிச்சா 11 காமன் ரிமூவ், 13 காமன் இஸ் ரிமூவ். அதுக்கப்புறம் யார் பாருங்க, 11 காமன், 13 காமன், 3 5 7 இங்க இல்ல. அப்போ இப்ப எழுதிக்கலாமா? நம்மளோட அப்போ ஒய்யோட அவுட்புட் என்ன நமக்கு? 3. ஃபர்ஸ்ட்ல இருந்து சேர்த்து ஜாயிண்டாவே எழுதலாம். 0 1 2 3 4 5 6 7. இப்போ இப்ப நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே என்ன கண்டுபிடிச்சோம்? ஒன்னோட வேல்யூஸ். ஒன்னோட வேல்யூனா எப்படி சொல்லுவோம் நம்ம? இப்போ சமேஷன் வச்சு சொல்லுவோம். இப்போ இந்த சமேஷனுக்கு ஆப்போசிட் அப்படின்றது யாருன்னா பை வேல்யூஸ். அப்போ ஆப்போசிட் பை வேல்யூஸ்னா இங்க வந்த வேல்யூஸ் எதுவுமே வராது. அப்ப இங்க வந்த வேல்யூஸ் எதுவுமே வராதுன்னா யாருன்னு பாருங்க. இப்போ 0 1 2 3 4 5 6 7ல இருந்து அதுக்கு வராத வேல்யூஸ் 8 9 10 11 12 13 14 15. இதுக்கு வராத ஆப்போசிட் வேல்யூஸ். அப்போ இது பிரசன்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட்ல வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய்யோட இது. இவங்களும் வரலாம், இவங்களும் வரலாம். என்னன்னா இவங்க ஓவராலா எடுக்கும்போது ஒன்னோட வேல்யூஸ். அப்ப இவங்க எல்லாத்துமே யாரோட வேல்யூ? ஜீரோஸோட வேல்யூஸ். அப்ப இப்ப பாருங்க ஆப்ஷன் நமக்கு என்ன வருது? சியும் இஸ் ஆன்சர், டியும் இஸ் ஆன்சர். ஓகே, கிளியர்? தேங்க்யூ.